எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், ஒபாமா 2வது முறையாக பிரசிடென்ட்ஷிப் பெறுகிறார். நல்ல பேச்சாளர்களுக்கு அழகு அடுத்தவர்கள் பேசுவதை கேட்பது. நான் ஒபாமாவுடைய அந்த ஸ்பீச்சை கேட்டேன். இறுக்கமான முகத்தில் அந்த மனிதன் பேசுகிறார். பேசும்பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார், எந்த ஒரு பதவிக்கும் மகிழ்ச்சிக்குரியதல்ல, அதற்கு பெயர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று பேசுகிறார். பொறுப்புன்னு பேசுறார். நான் இந்த 10வது வகுப்பு இப்போ இன்னைக்கு 10வது வகுப்பு கூட கொரோனா பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் பாஸ், கொரோனா பாஸ். 9 பாஸ், 10 பாஸ், 11 பாஸ். எக்ஸாமே எழுத வேணாம், பாஸ்ன்ட்டான். முதல்ல எல்லாம் ஒரு கூத்து நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்தவங்களை பார்த்து அப்படி எல்லாருமே ஓடுவாங்க. நீங்க வருங்காலத்துல படிக்கிற குழந்தைகள், அதுக்கே 15 வயசு, அதுவே முழிச்சிட்டு நிக்குது நான்ட்டு. அதுகிட்ட போய் வருங்காலத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்னா, அது தத்து தடுமாறி சாக்லேட் லட்டு எல்லாம் வாயில வச்சு எல்லாரும் வந்து ஒரு மாதிரி கொண்டு போய் விட்டுருவாங்க. நான் யோசிச்சு பார்க்கிறேன், இந்த தமிழ்நாட்டுல 10th மாநிலத்துல முதல் மதிப்பெண் வாங்கின எந்த குழந்தையும் +2 மறுபடியும் முதல் மதிப்பெண் வாங்கி இருக்கிறது கிடையாது. ஏன் தெரியுமா? வெற்றியை கொண்டாடி தீர்க்கக்கூடியவர்கள் அடுத்து அந்த வெற்றியை பொறுப்பாக்கி கொள்ளக்கூடிய மனநிலையிலிருந்து பிறந்து போகிறார். வெற்றி என்பதும் பதவி என்பதும் வாய்ப்புகள் என்பதும் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பேசுறார் ஒபாமா. பேசிக்கிட்டே கடைசியா முடிக்கும் போது சொன்னார், இப்படி கையை வச்சுட்டு சொன்னார், we can make the change அப்படின்னார். எனக்கு மனசுல ஒரு சின்ன மின்மினி, எங்கேயே படிச்சிருக்கிறோமே, இது ஒபாமாது இல்ல, இந்த ஆள் எங்கிருந்தோ பேசுறார், எங்கிருந்து பேசுறார், தோண்டி பார்த்தா we can make the change ன்னு சொன்ன மனிதர் வேற யாரும் இல்ல, ஒபாமாவுடைய குருநாதர் நெல்சன் மண்டேலா. அவர் அங்கிருந்தா எடுத்திருக்கார். எனக்கு ஒரு குரூப் நெல்சன் மண்டேலாவுக்கு யார் சொன்னார்? அவருக்கு யார் சொன்னார்னா, நான் அட்லாண்டா போயிருந்தேன், மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். அவர் சொல்றாருங்க, அவருக்கு we can make the change அப்படிங்கிறார். I have a dream என்று பேசுகிறார். அவருடைய விதைதான், அந்த சொல் விதைதான் we can make the change. எனக்கு மனசு இன்னும் அடங்கல. இந்த மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியருக்கு யார் சொல்லியிருப்பா? அந்த ஆள் எங்க இருந்தோ எடுத்துருக்கணும். யாருன்னா நம்ம காந்தி தாத்தா, மகாத்மா காந்தி சொன்னதுதான் we can make the change ன்னு. அதை வந்து மார்ட்டின் லூதர் கிங் சொல்றாரு. எனக்கு அப்பவும் அடங்கல. தாத்தாவுக்கு யார் சொன்ன? வேற யாரும் இல்ல, நான் ரொம்ப மரியாதை செய்யறேன். அந்த மாதிரி நடிக்க கூட முடியாதுங்க. நிற்கும் போது நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அப்படி நிற்கவே முடியாது. அப்படி கம்பீரமாக நின்ற ஒரு நூற்றாண்டின் கதாநாயகனாகவே நம்மிடத்தில் வாழ்ந்து மறைந்த சுவாமி விவேகானந்தரிடம் இருந்து எடுத்த சொல்தான் we can make the change என்கின்ற சொல். தோழர் என்னிடத்தில் கேட்ட பொழுது என்ன தலைப்பில் பேசுகிறீர்கள் என்றால், ஆங்கிலத்தில் தான் எனக்கு வந்தது be the change. தமிழில் சொல்லதை என்று சொன்னார். உன்னிலிருந்து தொடங்கு என்று சொல்கிறேன் தோழர் என்று சொன்னேன். யாரிடமிருந்து? முன்னால் இருக்கின்ற மனிதர். நான் ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்றேங்க, இந்த forget about எல்லாத்தையும் மறந்துருங்க. புத்தக கண்காட்சி, பேச்சு இதெல்லாம் மறந்துருங்க. முன்னால் இருக்கின்ற மனிதனை மாற்றிவிட முடியும் என்று மட்டும் தயவு செய்து நினைத்து விடாது. அப்படி மாத்தணும்னு முயற்சி செஞ்சு தோற்றவர்கள் தான் நம்மில் அதிகமான பேர். நீ மாறிடுவேன்னு நான் நினைப்பேன், மாறமாட்டேன். மாறாதையா, மாறாது. மனமும் குணமும் மாறாது. கேரக்டர் சேஞ்ச் பண்ணவே முடியாது. சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்குமே தவிர சேஞ்ச் பண்ண முடியும். ஒரே வழி என்ன தெரியுமா? நீ மாறுறதுதான். என்னிலிருந்து தான் நாம் தொடங்க வேண்டும். இப்போ நாராயணன் சார் பேசினார். அவர் பேசுறது சில விஷயங்கள் எனக்கு புரியல. யார் பிரச்சனை? அது சத்தியமா சொல்றேன். நாராயணன் சார் பேசும்போது ஒரு விஷயம் புரியலையா, அது ஏன் பிரச்சனை. நாம பேசுறது அடுத்தவங்களுக்கு புரியலனா அது அடுத்தவங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனை இல்ல. ஆனா ஒண்ணு சொல்றேன், நாம பேசுறது அடுத்தவங்களுக்கு புரியலனா அது அடுத்தவங்க பிரச்சனை. அடுத்தவங்க பேசுறாங்க, அது நமக்கு புரியலனா அது அடுத்தவங்க பிரச்சனை இல்ல, ஏன் பிரச்சனை. நாராயணன் எனக்கு புரியுற மாதிரி பேசல என்பதற்காக நாராயணனை நான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு என்னை நான் கடந்து போகிறேன் என்றால் நான் ஏதோ அங்கே மிஸ் செய்கிறேன். இல்லை, அவர் பேசுவது எனக்கு புரியவில்லை என்றால் அது அவர் பிரச்சனை அல்ல. அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி என்னால புரிந்து கொள்ள முடியவில்லை, அது என் பிரச்சனை என்று என்றைக்கு ஒருவர் கருதி கொள்கிறார்களோ எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு புரிய தொடங்கு. உள்ளறாருன்னா கூட புரியும் இல்லைங்க, இது என்னங்கிறது புரியும் இல்ல நமக்கு. எனக்கு ஒன்றும் தெரியாது என்று நாம் கடந்து போகிறோம். இல்லை, நின்று நிதானித்து ஒன்றுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வருகிறது. இன்னைக்கு போய் உங்க டைரியில ஒரு விஷயத்தை எழுதி வச்சுக்கோ. நம்பிக்கை இருக்குல்ல, கான்பிடன்ஸ். நம்பிக்கை வெற்றியோடு சேர்ந்து வரும். குழந்தைகள் ஜாகிரதை. வெற்றியோடு சேர்ந்து, நம்பிக்கை எப்பவும் வெற்றியோடு சேர்ந்துரும். ஆனா ஒண்ணு சொல்றேன், வெற்றி யாரிடம் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களிடம் தான் வரும். நம்பிக்கை இல்லாதவர்களிடம் வெற்றி வராது. இந்த உலகம், இந்த வாழ்க்கை எந்த உத்தரவாதத்தையும் தருவதில்லை, வாய்ப்புகளை மட்டுமே தரும். வாய்ப்புகளை யார் புரிந்து கொள்கிறார்களோ, யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்களே தவிர there is no guarantee for life. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு
முதல்ல இங்க இது காலியா இருக்கணும். ஒரு விஷயத்தை லேர்ன் பண்றதுக்கு அன்லேர்ன் பண்ணணும். அன்லேர்ன் பண்ணாம எதுவுமே லேர்ன் பண்ணவே முடியாது. எனக்கு புத்தனை பிடிக்கும். ஏன் புத்தனை பிடிக்கும்? புத்தன் சொல்லுகிறான், புத்தன் காட்டிய வழியில் நீ நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தன் வந்தால் அந்த புத்தனையே நீ கொலை செய்யலாம். இதான் புத்தா, இதான் டீச்சர். தந்தை பெரியார் சொல்லுகிறார், நான் சொல்கிறேன் என்பதற்காக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீயே நிதானி, நீயே உணர், இருந்து இது பிழை என்று சொல், என்னை திருத்து, நான் திருந்திக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் தான் புரட்சியாளர்களாக இருக்கிறார். யோசித்து பார்த்தால் யார் ஒருவர் தன்னிலிருந்து தொடங்குகிறார்களோ, விளக்க பிடிச்சிட்டு எல்லாருக்கும் விளக்கு வெளிச்சம் காட்டுறது இல்லைங்க முக்கியம். நாமே விளக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், மாறிக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மிலிருந்து தான் நாம் தொடங்க வேண்டும். நம்மை விட நம்மை நேசிக்கக்கூடிய ஒருவர் இந்த உலகத்தில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் குழந்தைகளிடத்தில் எப்பொழுதும் சொல்லுவேன், சோர்வாக இருக்கக்கூடிய குழந்தைகளிடத்தில், அவளை போல நான் மார்க் வாங்கல, அவளை போல நான் அழகா இல்ல, அவ கேட்ட ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து சொல்றாங்க, நான் இதை சொல்றேன், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஜெயந்தி அவ பேரு, ஃபைனல் இயர் மேத் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடி, என்னிடத்தில் தமிழ் படித்தாள். வந்து ஒரு நாள் வேதனையா சொன்னா, ஃபைனல் இயர் முடிச்சிட்டு சொன்னா, மேம் நான் தேவி மாதிரி மாற போறேன் மேம் அப்படின்னா. இல்ல நான் இது உங்ககிட்ட சொல்லணும், நான் காலேஜ் விட்டு போறேன், இது உங்ககிட்ட சொல்லணும். என்னன்னு கேட்டேன். அவ ரொம்ப கெட்ட பொண்ணு மேம், அவ நல்லவே இல்ல. அவ நல்லா இருக்கா மேம், நல்லா பாஸ் பண்ணிட்டா, நான் ஃபெயில் ஆயிட்டேன். நான் ரொம்ப நல்ல பொண்ணு மேம், நான் இது வரைக்கும் லைஃப்ல எந்த தப்பும் பண்ணதில்ல. நான் கெட்டதா மாறினாதான் ஜெயிக்க முடியுமா? நான் ஓகே, நான் இன்னில இருந்து மாறுறேன். நீங்க எனக்கு டீச்சர் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன்னு கோமப்பா, நான் அவளை நிறுத்தினா. இரு எவ்வளவு கோவப்படுற? என்ன பிரச்சனை தெரியுமா? நீ ஏன் தோத்த தெரியுமா? ஏன் தேவி ஜெயிச்சா தெரியுமா? தீமைகளில் தீயவர்கள், திருடர்கள் காட்டக்கூடிய தீவிரத்தை நல்லவர்கள் தான் செய்யக்கூடிய நன்மையில் காட்டுவது இல்லை. அதனால் தான் தீமை ஜெயிக்கிறது, நன்மை தோற்கிறது. எப்பொழுது அதே தீவிரத்தன்மையை நன்மையில் காட்டுவோமோ அப்பொழுது தீமைகளை நாம் வெல்லலாம். நம்மிலிருந்து தான் நாம் தொடங்க முடியும். அடுத்தவர்களை எவ்வளவு நேரம் கை காட்டுவது? நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் முடியும். நான் நிறைய படம் பார்ப்பேன். ஒரு 11 வருஷம் தூர்தர்ஷன்ல சென்சார் கமிட்டி மெம்பரா இருந்தேன். நீங்க எல்லாம் என்னெல்லாம் பார்க்க கூடாதோ எல்லாம் பார்த்தவனா. காசு கொடுத்தாலும் உங்களால எல்லாம் பாத்திர முடியாததெல்லாம் காசு வாங்கிக்கிட்டு பார்த்தவன். சென்சார் கமிட்டி மெம்பருக்கு அது ஒரு பிரிவிலேஜ். பார்த்தேன், படம் பார்ப்பேன். நான் நிறைய ஏதோ ஒன்று நான் கற்றுக்கொள்கிறேன், ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன், ஏதோ ஒன்று. இப்ப சமீபத்தில் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். யாம் சில அரிசி வேண்டினோம் என்று சொல்லி அழகிய பெரியவன் என்கின்ற ஒரு எழுத்தாளர் எழுதிய ஒரு நூல் சமீபத்தில் நான் வாசித்துக் கொண்டேன். என் மனதிலே பல கேள்விகளை அது எழுப்புகிறது. இலக்கியத்தில் மேலாண்மை என்று சொல்லுகின்ற இறையன்பு அவர்களுடைய புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்குள் அது பெருங்கடலாக பல விஷயங்களை எனக்கு சொல்லித் தருகிறது. ஒரு படம், ஒரு காட்சி, ஒரு பேச்சு, என்னிலிருந்து நான் எப்படி என்னை மாற்றிக் கொள்வது என்கின்ற கற்றலை எனக்கு தந்து கொண்டே இருக்கிறது. நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் தோழமைகளை, இந்த உலகத்திலேயே அற்புதமான விஷயம் எது தெரியுமா? ஒன்றை கற்றுக்கொள்வதுதான். டைம் பார்க்க யார் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ லைஃப்ல மறக்கவே மாட்டோமே. மறக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு இருப்போம். யார் கத்துக் கொடுத்த? மறக்கவே முடியாதுங்க. கற்றுக் கொடுக்கின்றவர்களை மறக்கவே முடியாது. நான் நின்று இங்க சொல்கிறேன், நான் ஒரு 15 வருடத்திற்கு முன்னால் படித்த ஒரு புத்தகத்தில் ஒரு வாசகம் எனக்கு புரியவே இல்லைங்க. இதுவரைக்கும் புரியல, நேற்று வரைக்கும் புரியல. நேற்று வேறு ஏதோ ஒரு நூலை வாசிக்கிறேன். அந்த நூலில் வந்த விளக்கம் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் படித்த ஒரு சொற்றொடரனுடைய பொருளை எனக்கு புரிய வைக்கிறது. இந்த தேடல் எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஒன்னால நீச்சல் வீரர்கள், ஒரு சீன நாடு, அந்த சீன நாட்டிலே நீச்சல் வீரர்கள் இருக்கிறார்கள், அபாரமான நீச்சல் வீரர்கள். அதிலே ஒருவன் இருக்கிறான், அவன் தான் அதுல மாஸ்டர். தான் அவ்வளவு பொருளை சம்பாதித்துக் கொண்டு நீச்சல் போட்டியில் வெற்றி பெற்று அவர்கள் கரை கடக்கிறார்கள். அந்த நீச்சல் வீரனுக்கு அவ்வளவு பாராட்டுகள். அவன் அந்த பாராட்டுகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு படகில் வருகிறான். நடுவிலே ஏரியிலே படகு கவிழ்கிறது. எல்லோரும் கீழே விழுகிறார்கள், எல்லோரும் நீந்துகிறார்கள். ஆனால் எவன் ஒருவன் புகழ் பெற்ற நீச்சல்காரனோ அவன் மட்டும் தடுமாறி கொண்டிருக்கிறான். அவனால் வரவே முடியவில்லை, அவனால் நீந்தவே முடியவில்லை. எல்லோரும் சொல்கிறார்கள், ஏன் நீ நீந்தி கொண்டிருக்கிறாய், இப்படி தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய், வா என்றால் அவன் சொல்லுகிறான், நான் சம்பாதித்த காசுகள் என் மடியில் கட்டப்பட்டு இருக்கின்றன, அந்த எடையில் என்னால் நீந்த முடியவில்லை. உடனே கூட இருக்கின்றவர்கள் சொல்கிறார்கள், அந்த காசு பொட்டலத்தை அவிழ்த்து போட்டு நீ வா என்று. அவனால் அந்த காசை இழக்க முடியவில்லை, தன் பெருமையை இழக்க முடியவில்லை, அவன் மூழ்கி செத்து போனான் என்ற ஒரு கதை. இது கதைதான். 15 வருடத்திற்கு முன்னால் சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய புளிய மரத்தின் கதை என்கின்ற ஒரு நூலிலே அவர் பேசுகிறார், ஒரு வாக்கியம் பேசுகிறார். இப்பொழுது நான் பேசினாலும் மறுபடியும் நான் பிறக்கிறேன். அந்த சொல் இதுதான். அந்த புளிய மரம் தன் கிளையை இழந்து தன்னை காப்பாற்றி கொண்டது. அடுத்து சொல்றார், ஒன்றை இழக்க முடியாத ஒன்றை இழந்து மறுபடியும் பெற்றுவிட முடியாத ஒன்றை காப்பாற்றி கொள்ளுவது புத்திசாலித்தனம் தானே. அடுத்த ஒரு வார்த்தை தான். நான் இன்னைக்கு இதுக்கு விளக்கம் சொல்ல மாட்டேன். உங்கள் அனைவரையும் நான் என் பெற்றவர்கள் போல் நேசிக்கிறேன், என் பிள்ளைகள் போல் நேசிக்கிறேன், அதனால் சொல்லுகிறேன். அடுத்த வார்த்தை அவர் சொல்லுகிறார், நான் கலங்குகிறேன், நான் பரவசமாகிறேன் சொல்கிறார். பைத்தியக்காரத்தனம் என்பதும் அறிவை இழந்து
தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகின்ற ஒரு முயற்சி தானே. வீட்டுல போய் யோசிச்சுப்பார். பைத்தியக்காரத்தனம் என்பது தன் அறிவை இழந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுகின்ற ஒரு முயற்சி. இப்படி மனிதனுக்கு கொள்கை, பெண்ணுக்கு ஒழுக்கம், பள்ளிக்கு வாள், கடவுளுக்கு முகமூடி என்று ஏதேனும் ஒன்று இழந்து ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் இருந்து கொண்டேதான் விஷயங்கள் இருக்கின்றன என்று பேசுகிறார் சுந்தரராம். நான் யோசித்து பார்க்கின்ற பொழுது எனக்குள் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாசிப்பு, நான் இப்படி தொடங்க வேண்டும், இங்கே கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, நான் படம் பார்ப்பேன் சொன்னல, படம் ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் படம். வெள்ளை ராணி ஓடுறா, கூட ஆலிஸும் ஓடுறா. வெள்ளை ராணி சொல்றா ஆலிஸ் ஓடு அப்படிங்கிறா, அவளும் ஓடுறா. ஆனா ஆலிஸ் என்ன மாதிரி? ஒபீடியன்ட். ஆனா தெரியணும், நீ சொல்றதை நான் செய்யணும்னா நான் ஏன் செய்யணும் அதன்றது எனக்கு தெரியணும். தெரியலன்னா செய்ய மாட்டேன். அவ கேக்குறா where we are going, எங்க நாங்க போறோம்? வெள்ளராணி சொல்றா nowhere, நாங்க எங்கேயும் போலங்கறா. என்ன மாதிரி ஆலிஸ் மறுபடியும் கேக்குறா, எங்கேயும் போலனா ஏன் ஓடுறோம்? வெள்ளை ராணி சொன்ன பதில் ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட். ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார், ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் என்கின்ற அந்த கதையை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டால் உங்களால் நோபல் பரிசு பெற்றுவிட முடியும் என்கிறார் ஐன்ஸ்டீன். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நானும் நீயும் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே நாம் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும் என்றால் நாம் ஓடித்தான் ஆக வேண்டும். கொரோனா நம்மள அப்படி பின்னால நோக்கி தள்ளிட்டு இருக்குங்க. 2019 மார்ச் மாதத்தில் 22ஆம் தேதிக்கு முன்னால் நாம் எங்கே நின்று கொண்டிருந்தோமோ அங்கேயே நிற்க வேண்டும் என்றால் மிக வேகமாக நாம் ஓடினால் ஒழிய அதே இடத்தில் நிற்காமல் காலம் நம்மை பின்னோக்கி தள்ளிவிடும் என்பதற்கு இதைவிட வேறு என்ன உதாரணம் இருந்து விட முடியும்? நம்மிலிருந்து தான் நாம் தொடங்குவோம்.